ஹாய் கைஸ், இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மீனிங் என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேமில் நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். அந்த கோடு நமக்கு எப்போ ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டைம் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ ரியல் டைம் லைஃப்பில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கோங்க. அந்த ஏடிஎம் மிஷினில் வித்ட்ரா, டெபாசிட், பேலன்ஸ் செக் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து வித்ட்ரா ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வித்ட்ரா ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சோ எனக்கு அது ரன் ஆகும். டெபாசிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டெபாசிட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நான் எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறனோ அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? அதை எப்படி நம்ம வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட நேமை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த நேமை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.logOff அப்படிங்கிற ஏரியாக்குள்ள ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு நான் சொல்லி இந்த இடத்துல நான் இப்படி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெர்மினலில் தான் நம்ம ரன் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா ஃபைலில் டெர்மினலில் நியூ டெர்மினல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல் நேமை நம்ம டைப் பண்ணணும். ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே பாருங்கள் இப்போ அவுட்புட் எதுவுமே வரலை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்போ ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்னதான் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனோட நேம் வந்து டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், கால் பண்ணலை. இதை எப்படி நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் இப்போ இப்படி நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் இப்படி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அகெயின் இதை போய் ரன் பண்ணுங்க. ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க இதே இடத்துல இப்போ நான் console.logOff அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க. நமக்கு அந்த ஃபங்க்ஷனை எப்போ நம்ம கால் பண்றோமோ அப்பதான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம என்னதான் டைப் பண்ணியிருந்தாலும் அந்த டைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நான் வந்து ஏடிஎம் மிஷின் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட்டில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு வந்து ஆட் த ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ரிமூவ் ஐட்டம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதே மாதிரி அடுத்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் எழுதணும்னு எழுதுவோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் நம்ம கோட் எழுதும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனை எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அப்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா வித்தவுட் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகேவா? ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் எது ஆர்குமெண்ட் எது ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதோட மீனிங் வந்து நோ பெராமீட்டர்ஸ், நம்மக்கிட்ட எந்த ஒரு பெராமீட்டர்ஸும் இருக்காது. அதே நேரத்தில் ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது, ரிட்டர்ன் வேல்யூவும் இருக்காது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் சிம்பிளாக. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா console.logOff அப்படிங்கிற இடத்துல வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம் அப்படிங்கிற லைனை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம் அப்படிங்கிற லைனை நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நான் டிஸ்பிளே அப்படிங்கிற என் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டு இப்போ போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம்னு நமக்கு அந்த லைன் வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிற இடத்துல இங்க ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் போட்டிருக்கோம்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா
அதை தான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எந்த ஒரு வேல்யூமே இல்லை, அதனாலதான் வித்தவுட் ஆர்குமெண்ட். நம்மளோட ப்ரோக்ராம்ல எங்கேயுமே ரிட்டர்னுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணல, அதனாலதான் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்த செகண்ட் டைப் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் டைப்பை நான் டைப் பண்ண போறேன். செகண்ட் டைப் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட். வித்தவுட், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஆர்குமெண்ட் வச்சிருக்கணும், ஆனா ரிட்டர்ன் டைப் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல என்னோட ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? என்னோட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதே இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோ ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து டிஸ்பிளே த சம் அப்படின்னு எழுதிட்டு நான் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ அப்படின்னு என்னோட ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா லெட் அப்படிங்கிற ஏரியால சம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். எதோட சம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா என்னோட ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ அப்படிங்கிற இந்த வேல்யூவோட சம்மை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா console.log அப்படிங்கிற இடத்துல sums அப்படிங்கிற வேல்யூவை நான் இப்போ டைப் பண்ண போறேன். ஓகேவா? பிளஸ் கொடுத்து இந்த சம்ங்கிற வேல்யூவை கால் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நம்ம கொடுக்கல. ஆனா அதே இடத்துல இங்க போய் பாருங்க, நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஏ பி சி டி இ அப்படின்னு ஒரு 5 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 90 80 90 99 99 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இப்போ போய் இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, நம்மளோட டெர்மினல்ல நம்ம இந்த லைனை கொடுத்த உடனே சம் இஸ் 458 அப்படிங்கிற வேல்யூ வந்து கரெக்டா கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறதோட மீனிங். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, அடுத்த டைப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதே இடத்துல நான் அடுத்த டைப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் டைப் வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வித்தவுட் ஆர்குமெண்ட். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வித் ரிட்டர்ன் டைப்பை நம்ம வைக்க போறோம். இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப்பை வைக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா நோ பெராமீட்டர்ஸ். இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு பெராமீட்டர்ஸும் இருக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் த வேல்யூ. இதுல வந்து உங்க ஃபங்க்ஷன்ல என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதை என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் த வேல்யூ நமக்கு பண்ணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல கெட் மெசேஜ் அப்படின்னு நான் என்னோட ஒரு மெத்தடோட நேமை நான் கால் பண்றேன். இப்போ இதுக்குள்ள என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நான் என்ன பண்றேன்னா திஸ் இஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து திஸ் இஸ் எ ரிட்டர்ன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் மெசேஜ் அப்படின்னு நான் சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி நமக்கு தேவையானதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல லெட் அப்படிங்கிற இடத்துல மெசேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து கெட் மெசேஜ் அப்படின்னு என்னோட ஃபங்க்ஷனை கொண்டு போய் நான் ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், வேரியபிளோட ஆன்சரை பிரிண்ட் பண்ணா console.log மெசேஜ் அப்படிங்கிறத நான் கால் பண்றேன். இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க, திஸ் மெசேஜ் இஸ் ரிட்டர்ன் த வேல்யூஸ் அப்படின்னு நமக்கு சொல்லிருச்சு. இப்போ இதை நீங்க நார்மலா நம்ம பிளஸ் ஆப்ரேஷன் வச்சே பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ண முடியும். இப்போ பாருங்க நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆடுங்கிற என்னோட ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்றேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஏயோட வேல்யூ வந்து 90, பியோட வேல்யூ வந்து 90 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த இடத்துல சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இதுல நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் சம் அப்படிங்கிற என்னோட வேல்யூவை நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப்ல இருக்கிறதுனால இங்க console.log அப்படிங்கிற இடத்துல ஆடுங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல போய் ரன் பண்ணி பாருங்க, 180 அப்படின்னு எனக்கு கரெக்டா ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணல, ஆனா ரிட்டர்ன் டைப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரும்போது அந்த ஃபங்க்ஷனை நீங்க console.log போட்டு நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதே இடத்துல நீங்க ஃபோர்த் டைப் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஃபோர்த் டைப் என்னவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வித் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட்ஸ்
ஆர்குமெண்ட்டும் இருக்கான், அதே நேரத்தில் ரிட்டர்ன் டைப்பும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரிட்டர்ன் டைப்பு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்ண போறோம், நம்மளோட வேல்யூஸையும் பாஸ் பண்ண போறோம். அதே நேரத்துல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்ன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் த ரிசல்ட், என்னோட ரிசல்ட் என்னங்கிறதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா, மல்டிபிள் அப்படின்னு என்னோட ஃபங்க்ஷனோட நேமை நான் கால் பண்ணிட்டு a, b அப்படின்னு எனக்கு 2 ஆர்குமெண்ட்டும் பாஸ் பாருங்க. 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல a ஸ்டார் b அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ போயிட்டு பாருங்க, லெட் அப்படிங்கிற இடத்துல ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துட்டு மல்டிப்ளை பை 10,2 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்படின்னா 10ங்கிறது a-யோட வேல்யூ, 2ங்கிறது b-யோட வேல்யூ. நம்ம மல்டிப்ளை பண்ண தான் சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணணும், console.log of அப்படிங்கிற இடத்துல ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்துட்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 20ன்னு கரெக்டாக வந்துடும். இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா console.log of அப்படிங்கிற இடத்துல மல்டிப்ளை அப்படிங்கிற இது கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ள 10,5 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்க, உங்களுக்கு 50ங்கிற ரிசல்ட் வந்திருக்கும். இதுதான் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதை எப்படி நம்ம HTML-ஓட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா, இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னா கடவுள் சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.